எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து டியூஸ்டே 2வது வாரம் வந்து நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா? அப்போ வந்து நம்ம அதே மாதிரி குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த வாட்டி வந்து நம்ம எங்க விளக்கேற்றணும், எனக்கு வந்து இது வரைக்கும் நம்ம தைப்பூச விரதம் அந்த மாதிரி சஷ்டி விரதம் எல்லாமே இருந்திருந்தோம் இல்லையா? அதனால என்னென்ன எனக்கு நடந்திருக்குன்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் வந்து தட்டினீங்கன்னா அடுத்த வீடியோஸ் எல்லாமே வருங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் எனக்கு என்னென்ன நடந்ததுன்றத பத்தியும் வந்து நான் இதில் டீட்டெயிலாக சொல்றேங்க. ஏன்னா எதுவுமே எனக்கு வந்து ஃபுல்லா நடக்கல, ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடந்து வந்துட்டு இருக்கு. அதனாலதான் நான் இது வரைக்கும் உங்களுக்கு பதிவுலையுமே கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு டியூஸ்டே வந்து நம்ம எப்பவும் போலவே காலையிலே நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயாச்சுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து 8 மணிக்கு தான் நம்ம ஹோர பூஜை தான் பண்ணிட்டு வரோம். 2 வாரமாக பண்ணிட்டு வரோம். அந்த டைம்ல தான் சாயந்தர வழிபாடுனால சாயந்தரத்துல நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க இந்த பூஜை பண்றது. தொடச்சிட்டு அந்த வீடு எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் தாங்க போடுவோம். அதே மாதிரி வந்து என்னென்ன நடந்ததுன்றத பத்தி ஒன்னா நம்ம பார்க்கலாங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சஷ்டி விரதம் இருந்திருக்கும், தைப்பூச விரதம் 48 நாட்கள் இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெத்தலை தீபமும் வந்து கண்டினியூவா போட்டுட்டு வரோங்க. இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த 2வது வாரம் நான் போடும்போது அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம வெத்தலை தீபம் போட்டிருந்தோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா சஷ்டியும் கிருத்தியும் 2 நாள் கலந்து வந்திருந்தது இந்த மார்ச் மாசத்துல. நீங்க யாரெல்லாம் போட்டிருந்தீங்கன்றத மறக்காம வந்து சொல்லுங்க கமெண்ட்ல. நானுமே வந்து மறுநாளும் வந்து வெத்தலை தீபமும் போட்டிருந்தேன். நான் லாஸ்ட் டைம் கிருத்திகைக்கு நான் வெத்தலை தீபம் போட்டிருந்தேங்க. வெத்தலை தீபம்ன்றது வந்து வெற்றியை குறிக்கக்கூடிய அந்த தீபத்துக்கான ஒரு இதுதான் வந்து வெற்றிலை தீபம் சொல்லி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம நினைச்ச ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து அதை நோக்கி செய்யற ஒரு சின்ன முயற்சி தான் வந்து இந்த வெற்றிலை தீபம். முருகரை வந்து நம்ம எந்த கஷ்டத்திலையும் கூப்பிட்ட குரலுக்கு வந்து அவரு நம்மளை வந்து வழி நடத்துவாருன்றதுக்காக நிறைய பேர் சொல்லியும் நம்ம இந்த வார்த்தையை கேட்டிருப்போம். அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு அவருடைய பிஸ்னஸ்ல வந்து ஒன்னொன்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா நான் சொல்றேங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ்ல வந்து நான் வந்து தைப்பூச விரதம் இருந்தேன் இல்லையா, அந்த 48 நாட்கள் அப்போ வந்து அவருமே இருந்திருந்தாரு. உங்களுக்கு என்னோட வீடியோ கண்டினியூ பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும். அதுல பார்த்தோம்னா வந்து அவருக்கு வந்து ஒரு புது சைட் வந்து அப்போ வந்து செட் ஆயிருந்தது. அந்த சைட் பார்த்தீங்கன்னா அதோட ஓனர் வந்து, அவர் பேரு கேட்டேன்னா அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஓனர் பேர் வந்து முருகர் அவர் பேரு. அந்த ஓனர் வந்து இவருக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆகி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க 2 பேருமே. அவர் பார்த்தீங்கன்னா வந்து முதல்லலாம் வந்து ஒரு முதலீடாளர் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி அவரும் வந்து இருக்காரு அந்த சைட்டுக்கு. அதனால அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உங்களுக்கு வேற எங்க வந்து தேவைப்பட்டாலும் வந்து நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நம்ம முதல்ல வந்து நிறைய பேரை வந்து தேடி இருந்தோம், ஆனா கிடைக்கல. ஆனா இப்ப வந்து அவரே தானா வந்து இந்த மாதிரி அவரோட பேர்ல, முருகர் என்ற பேர்ல அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து நம்மளுக்கு வந்து அவரு காட்டி கொடுத்ததுக்கு வந்து அந்த முருகருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இதுவே வந்து எங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய ஒரு இதுதான், வரப்பிரசாதம் தான் நான் சொல்லிப்பேன். ஏன்னா அவ்வளோ நல்லவரா அவரு, பேசுறதுலயும் சரி அவ்வளோ பணிவாகவும் நடந்துப்பாராம். அந்த மாதிரி ஒரு நல்லவரை வந்து எங்களுக்கு காட்டி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டி கொடுத்ததுக்காக அந்த முருகருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இங்க இன்னொரு சைட்ல வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது நிறைய வந்து இவங்க ஆடு கொடுக்கறது எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து யாருமே வந்து பார்க்கவே மாட்டாங்க சைட்டுக்கு வந்து. அந்த மாதிரி யாருமே பார்க்காம அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா நம்மளுக்குமே வந்து
ஏதாவது முடிஞ்சா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு தேவையானது எல்லாமே வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நான் வந்து வெத்தலை தீபம் போட்டு இந்த 2வது வாரம், அதாவது வாரம் போட்டு அடுத்த வாரத்துல இருந்தே வந்து அந்த வாரத்துல இருந்து சைட்டுக்கு வந்து ஆளுங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? பார்க்க ஆரம்பிச்சாங்களே. இது வரைக்கும் வந்து எதுவுமே முடியல. முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷத்தோட அந்த வீடியோவும் உங்களுக்கு பதிவுல வந்து கண்டிப்பா சொல்றேன். அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த வெற்றிலை தீபம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் 6 வாரம் போடலான்னு இருக்கேன். எந்த தடங்களும் தடங்கள் எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா இந்த 6 வாரம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமாவும் என்னோட வேண்டுதல் நடக்கல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோல ஃபர்ஸ்ட் வாரமே சொல்லியிருந்திருப்பேன். அந்த மாதிரி வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே யாருமே வராத அந்த சைட்டுக்கு இப்ப வந்து கொஞ்சம் பேர் வராங்க, பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இஷ்யூஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து சின்ன சின்னதா இஷ்யூஸ் இருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் தீரிச்சுன்னா வந்து தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எதையுமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு வீடு வாங்குறதுன்றது ஒரு கனவு. அந்த கனவு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நிறைவேறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அது வந்து யாருக்கெல்லாம் வந்து அதை அனுபவிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நம்ம அந்த இடத்துல இருக்கிறோன்னும் போது அதுக்காக நம்ம வந்து ரொம்ப அவசரப்படாம அதுக்காக வெயிட் பண்ணிதான் ஆகணும். இந்த மாதிரி தாங்க என்னோட இந்த தைப்பூச வருடத்துல இருந்து இது வரைக்கும் வந்து நடந்த விஷயங்கள் இதுதான். இந்த மாதிரி எல்லாமே நடந்து வந்துட்டு இருக்கு. அதோட என்னோட இது பிசினஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ சடன்லி நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து பிரேஸ்லெட் வந்து பண்ணிட்டு வர்றேங்க. அந்த மாதிரி பிரேஸ்லெட் எல்லாமே பண்ணிட்டு வந்திருந்தேன். அந்த 2வது வாரம் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து வெத்தலை தீபம் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்திருந்தது. உமன்ஸ் டேக்கு அந்த முன்னாடியே வந்திருந்ததால அந்த ஆஃபரும் வந்து நான் கொடுத்துருந்தேன். என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 பிரேஸ்லெட் செஞ்சு கொடுக்க சொல்லி வந்து எனக்கு ஆர்டர் வந்திருந்துச்சு. சரின்னு சொல்லி அந்த 10 நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த உமன்ஸ் டே ஆஃபரும் நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அந்த 10, அதாவது 5 செஞ்சுக்கிறவங்களுக்கு வந்து 5 பிரேஸ்லெட்டுக்கு ஒரு பிரேஸ்லெட் ஃப்ரீன்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருந்தேங்க. அந்த மாதிரி 10 பிரேஸ்லெட்டுக்கு 12 நம்ம கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி எனக்குமே வந்து ஒரு பெரிய ஆர்டர், அதாவது நான் இது வரைக்கும் பண்ணதுல ஒரு 2-3 மாசத்துல பண்ணதுல எனக்கு வந்து இது பெரிய ஆர்டர் தான் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி வந்து என்னோட வேண்டுதலும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு வருதுன்றத நான் வந்து இந்த பதிவுல கொடுத்துருக்கேங்க. நீங்க பாருங்க, நான் போட்ட இந்த பிரேஸ்லெட் தாங்க. இதுதான் நான் வந்து செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி தாங்க என்னோட வேண்டுதல் ஒவ்வொன்றா நிறைவேறிட்டே இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கும். நீங்களும் தொடர்ந்து வெற்றிலை தீபம் போட்டு பாருங்க, என்ன நடக்குதுன்றத வந்து மறக்காம என்னோட சேனலையும் வந்து கமெண்ட்லயும் வந்து சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்தடுத்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். அந்த ஆஃபர்ஸ் வந்து எப்படி கொடுக்கலான்றத ஐடியா இருந்தா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஷிகா vlog.